ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹெச்ஜிசி ஹாரர் கேமிங் கிராஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர், ஃபைனல் சாப்டர் ஆஃப் ஐஸ்கிரீம் 8. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐஸ்கிரீம் 7 மட்டும் போட்டு அதில் பிளேலிஸ்ட் வேறு உருவாக்கி வச்சுருப்போம். அதில் 8ம் போடுவேன்னு தான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி வந்து அதோட நேரம் வந்துருச்சு. பட் இதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தான் போட முடியும். ஃபுல் வீடியோவை போடணுன்னா அது ஒரு 45-75 நிமிஷம் வரும். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே கொடுத்துடலாம். ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் ஈஸி மோடு வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம். ஈஸி மோடு வச்சாச்சு. ஓகே, ஐஸ்கிரீம் என்னடா வேணுமா இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, ஜான்வரி 1983. ஓ, அவ்வளோ வருஷம் கடந்து போச்சா? சரி ஓகே, ஃபைண்ட் த வே டு எஸ்கேப் ஃப்ரம் த கண்ட்ரோல் ரூம் வித் யுவர் ஃப்ரெண்டு. சரி, நம்ம இப்போ இது ஜிசி சேனலில் போட்டுட்ருக்கோம். ஆனால் இது விளையாண்டே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டச் விட்ருக்குமா? இல்லை டச்செல்லாம் விட்ருக்காது. ஏன்னா நான் இதெல்லாம் நிறைய தடவை விளையாண்டுருக்கேன் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து என்னது இது லிட்டு. அப்போ இந்த சோஃபாவை தள்ளு 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 அவ்வளோதான். ஓப்பன் த டோர். ஓகே சரி ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சின்னு வருது. என்னென்னு பார்த்தா எல்லாத்தையும் கூப்பிட்றான். அதே இங்கே வாங்கடா டக்குன்னு, இந்த இடம் ஓப்பன் ஆகிடுச்சுடா, லிஸ்ஸு மைக்கு சாலி அப்படின்னு கூப்பிட்றான். இவன் சொல்கிறான் கேர்ள்ஸ் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டாக போகணும், ஜே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இங்கே ராடு வரான் சிரிச்சுட்டு. அதுக்குள்ளே கட்சியை நான் கட் பண்ணி விட்டேன். என்னை பேசவே விட மாட்டியாடா நீ? அதெல்லாம் பேச விட முடியாது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வழியை தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை முதல்ல வந்து எடுத்தோடனே இது ஃபஸ்ட்டு ஜோசப் காட்டேஜ். ஓகே, ஜோசப் காட்டேஜுக்கு நம்ம போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸி மோடில் வச்சுருக்கோம். இதில் யார் வரப்போகிறான்னு தெரியல. இப்போ தான் ஈவலன் வரும்ல. ஆமாம் வந்துருச்சு. வாங்க உங்களுக்காக தான் ரெடி. இந்த வச்சுக்கோ தமால். அவ்வளோ, அது 30 செகண்ட்ஸுக்கு இனிமேல் அதோட தொலை வந்து நம்மளுக்கு கிடையாது. சரி ஓகே, வாங்க நம்ம இந்த வழியாக போய்க்கலாம். இந்த வழியாக போனால் தான் ஜோசஃபோட காட்டேஜ் வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் வந்து நம்ம உடைக்கணும். சரி ஓகே, இப்போ ஜென்ரேட்டர் வந்து நார்த் ஃபேக்ட்ரியில் வந்து இதாக இருக்குது. கம் ASAP ஓவர் சொல்லிட்டான். ஓகே, get the key at the crocodile guard and go into the forest to destroy the கன்ஃபார்ம் ஆட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அது என்னென்னா திடீர்னு ஃபோன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ இது ஒரு நிமிஷம். லீஸ்கிட்ட என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, லிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு crocodile எக்கு கொடுத்துருக்கா. சரி, அது மட்டும் சந்தோஷம். இதை கொண்டு போய் நம்ம இப்போ ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும். எந்த இடம்? இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓஹோ, முதல்ல அங்கே நிற்கிது. சரி, நம்ம என்னலாம் இப்போ அந்த இடம் நமக்கு சரியில்லை. இந்த வாஷ்ரூம்குள்ளே கீதை வச்சிருக்கான்னு பார்க்கலாம். வாங்க, வாஷ்ரூம்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி வாங்க crocodile இந்த பக்கம் வாங்க. ஓகே, இப்போ அது அந்த பக்கம் வந்துருச்சு. நம்ம அப்படியே டக்குன்னு இந்த வழியாக ஓடிடலாம். ஓடு டக்குன்னு ஓடு. ஓடுறா தம்பி. வச்சிரு. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எக்கை நம்ம வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 எக்கு வைக்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே, எந்த வழியா? செகண்டுக்கு பக்கத்தாலேயே இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் இந்த எக்கை வைக்கணுமாமா. என்னடா லாஜிக் இது? சரி, ஆனால் சூப்பர். அந்த நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்மளை வந்துட்டுருக்குதா. சரி, என்ன பண்ணலாம், நம்ம திரும்பி உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு வரலாம். சரியா, வாங்க இந்த வழியாக போகலாம். இந்த வழியாக போய்க்கலாம். ஓகாட். சரி, இந்த வழியாக போகலாம். இந்த வழியாக போயிட்டு திரும்பி இந்த வழியாக போகலாம். நான் ஏன் இவ்வளோ டக்குன்னு சல்லுன்னு முடிச்சுட்டுக்கேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அப்படி தான். ஓகே, crocodile பையன் இந்த வழியாக இந்த பக்கம் இருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் போயிடலாம். ஓ காடு கிளம்பி பார்த்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு இந்த வழியாக போய்
எங்கே வச்சுட்டு இந்த பக்கம் ஓடிடலாம். இந்த பக்கம் ஓடிட்டு பார்த்தா கிளவி இந்த வழியாக யூட்டன் போட்டு வருது. நம்ம அந்த வழியாக பிரிட்ஜுக்கிட்ட போய் கரெக்டாக அங்கே மரத்து மேலே நிறைய அந்த எக்ஸெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை அங்கேருந்து 4-5 எடுக்கணும். எடுக்கலாம். ஓகே. ஆனால் என்ன இதை கீ எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வர்ற பாடு இருக்குமே. சரி இங்கே இருக்கா? இல்லை. அந்த பக்கம் அங்கே இல்லை. சரி இந்த பக்கம் இல்லை. டேங்கப்பா எத்தோசோட ரோபோட்டு. சரி ஓகே. நாங்கள் இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்குது. சூப்பர். குரோக்கடையில் இருக்கு. இங்கே கிடச்சிருச்சு. திருப்பி கொண்டு போய் நம்ம அங்கே வச்சிடலாம். ஐயோ இன்னமும் குரோக்கடையில் இப்போ வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே. ஓடிடலாம். ஓடுறா தம்பி பின்னாடி பார்க்காம ஓடுறா. ஓடு. டே சே குரோக்கடையில் பக்கத்தில் வந்துச்சு கைஸ். வாங்க திரும்பி அதை கொண்டு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்களாம். நம்மளை விட வேகமாக இருக்கானு. இருங்க பார்க்கலாம். அதுதான் தம்பி வாடா. மண்டையில் போட்டிருக்காது. தொப்பியை பாருங்களேன். ஐஸ்கிரீம் இந்த போட்டு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சரி ராடு தான் போட்டு விட்டுருப்பான். சரி ஓகே இந்த வழியாக போவோம். ஓடு நிற்காம ஃபாஸ்ட்டாக ஓடுனா குறைஞ்சாடா போயிடுவேன். கடுப்பாகுதுடா. சரி இப்படி போவோம். கொஞ்ச நேரம் இப்படி நிற்கலாம். இப்படி நின்று இப்படி பார்க்கலாம். ஓகே குரோக்கடைலிங்க வந்துச்சு. ஓடுங்க. டக்குன்னு அது வரதுக்குள்ளே போய் இதை எங்கே வச்சிடலாம். வச்சுட்டு அவ்வளோதான். தம்பி குரோக்கடையில் நீ போய் அடை போட்டு உட்காந்துக்கோப்பா. நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், அது என்னமோ இது இருக்குமே கீயை அங்கே மாட்டியிருக்க ஒரு கீயை நம்ம எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கோம். அதை போய் ஓப்பன் பண்ண நம்ம. அதுதான் கண்ட்ரோல் ரூம். ஓகே ஃபாரஸ்ட் கேட் கீ. சரி ஃபாரஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா இது எப்படி இருக்குது தெரியுமா? அது டி பிளாக் மூவி மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு சைக்கோ கிட்டேருந்து தப்பிச்சு போகணும். சரி ஓகே எனக்கு வேறு ஃபீவர் பிடிச்சிருக்கு நல்லாவே. ஓகே எடுத்தாச்சு ஃபாரஸ்ட் கேட் கீ. ஓகே வாங்க கொண்டு போய் வச்சிடலாம். நன்னு எங்கே ஆளையே காணோம். நன்னு அப்படியே அந்த ஆளையே காணோம். சரி ஓகே இந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீயை போடுறா கீயை. ஓகே இப்போ நம்ம உள்ளே போய் அந்த கன்று இருக்கும்ல அந்த கன்று எடுக்கணும். வாங்க இந்த இடத்துல அந்த கன்னை காண போயிருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம் கன்ஃபார்ம் அங்கே அந்த இடத்துல ஜே நிற்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜே அந்த இடத்துல இருப்பான். வாங்க இப்போ நம்ம ஜே கிட்டே போய் வாங்கணும் கண்ணை. இதில் ஹைலைட் என்னன்னு தெரியுமா? ஈவிலன் வந்தால் கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை, போட்டு தெளிவான். சரி கொண்டா. சரி ஓகே ரீஃபில் எடுத்தாச்சு. ஓகே இப்போ அவனும் வந்த இடத்துக்கே போயிட்டான். சரி இப்போ என்ன பண்ணலாம், போய் அந்த ஒரு ராடோட வண்டி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல அந்த இடத்த பிரேக் பண்ணணும். சரி நல்லா பிடிச்சிருச்சுடா சளி. வண்டை பார்த்தீங்களா எத்தனை சோடு இருக்குன்னு. ஏம்மா பிடிச்சிருச்சா? விட்டுரு பாடா. சுட போகிறேன் எங்கிட்டே அவனை மோதிர டொமைல். இது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த 2 ரூபா காமெடி பார்த்துருக்கீங்களா? என் 2 ரூபா கூட நான் போகிறேன், என் 2 ரூபா கூட போகிறேன் அப்படின்னு இருக்கும்ல, அதுதான். சரி ஓகே ராடோட வேனுக்குள்ளே ஏறியாச்சு. ஓகே இப்போ நான் சொல்கிறேன் சார்லி பொசிஷனில் நில்லு அப்படின்னு சொல்லும்போது சரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாருங்க கிங்காங்காட்ட மேலே ஏறிட்டுருக்கான். சரி அந்த கிங்காங் எப்படி போனால் நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போய் இப்போ மினி ராட்செல்லாம் போட்டு தள்ளணும். மினி ராட்ச் வரும். அப்புறம் அந்த இடத்துல எக்ஸ்மார்க்காட்டாக போட்டுருக்குல்ல அதுங்களையும் போட்டு தள்ளணும். ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எத்தனை எக்ஸ்மார்க்ஸ் இருக்கு போது. ஓகே ரெடி. ஓகே போடு 1
2 3 இந்த இங்கே ஒன்று ஓடி வருது பாருங்க 4 5 6 அவ்வளோதான். ஏய் அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா மீராடு உடச்சிட்டு வெளியே வந்திருப்பானுங்க. அப்புறம் நம்ம மாட்டியிருப்போம். சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு இது இங்கே இருக்குது. தப்பு டக்கு டக்குன்னு உடைப்போம். ஓகே இந்த இடத்துல டபக் 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 அங்கே வாருங்க மேலே இருக்குது. போல் அவ்வளோதான் வண்டி எடுறா. ஓகே வண்டி எடுத்தாச்சு. அங்கே ஒன்று ஓடி வந்துட்டுருக்கு பாருங்க. நான் போனதுக்கப்புறம் எதுக்குடா ஓடி வந்துட்டு, இதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லாததுடா. பரவாயில்ல. ஆனால் 8 எப்படியெல்லாம் பண்ண முடியாமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் வந்து இது விளையாண்டது எப்படின்னா அந்த கேமிங் ப்ரோ சைடில் விளையாண்டது, அந்த 91 சப்ஸ்கிரைபர் போச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ விளையாண்டது. பட் இப்போ வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஓகே இங்கே இருக்குது ஒரு அவ்வளோதான். ஓகே இந்த ஒருத்தனை ஓடி வருது பாருங்க. லேட்டாகவே ஓடி வாங்கடா. உங்களுக்குலாம் லேட் பண்ணுறத தவிர வேறு எதுவும் தெரியாதாடா. சரி ஓகே. ஆனால் அவனுங்க லேட்டாக போகிறாங்களோ இல்லையோ, இவன் அதை விட ஸ்லோவாக போகிறான். சரி இதில் எத்தனை உடைக்க வேண்டியது இருக்குன்னு தெரில. உடைச்சி பார்க்கலாம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது போடுறான். அங்கே ஒன்று போடுறான் போடுறான். இங்கே ஒன்று வருது போடு போடு போடு. அவ்வளோதான் போடு. ஷெஸ் கடைசியாக மினிராட் அடிச்சு பொழந்துட்டேன். சரி ஓகே இது அங்கே ஒன்று வருது பாருங்க. அங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதான் அங்கே நடுவில் ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவன் ஃபஸ்ட் அடிச்சு முடிச்சலாம். போடு போடு போடு. டே தெரியும்ண்ணா நீ கொஞ்சம் என்ன கம்முன்னுடா சும்மா. ஏய் இவன் யாரை உடைக்கிறாமா? போடா கையை ஓங்கிட்டான். ஓகே சப்பாடா எப்படி டவர் உடஞ்சிருச்சு. இப்போ இந்த டவர்னால அந்த ஜென்ரேட்டரும் உடஞ்சிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் 8ஓட பார்ட் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் 2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஜென்ரேட்டரை முடிச்சாச்சு. நான் அடுத்த பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் ஏஜிசி. பை காய்ஸ்.